முதல் நாள்ல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பிரச்சனையை கையில எடுத்து போராடிட்டு இருக்கிற ஒரே தலைவர் அவர் தான். அவரு அங்க போனாரான்னு கேக்குறீங்க. உங்க தலைவர் போனாரா? நீங்க போனீங்களா முதல்ல? நீங்க விடலையே இருந்தீங்க. விடலையே. ஏன் நாங்க போனோமே? விசிகேல நாங்க போனோமே. நான் போயிருக்கேன். எங்க தலைவர் போயிருக்காரு. எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்காங்க. எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் போயிருக்காங்க. இல்ல நீதிமன்ற மாவட்ட வந்ததுக்கு அப்புறமா அங்க 144 முன்னாடியும் பின்னாடியும் சொல்றேன். பின்னாடியும் அப்படிதான். இந்த தீர்ப்பு 144 தடை உத்தரவு போட்டாங்க. எங்க கட்சிக்காரங்க தான் அங்க நிக்கிறாங்க. இப்பவும் நிக்கிறாங்க. ஒரு பாட்டி இறந்து போனாங்க. அந்த அன்னைக்கு அந்த இடத்துக்கு போனது விசிகே தான். அப்படி இருக்கும்போது எப்படி பொய் சொல்றீங்க? இந்த பொய் சொல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? யார் சொல்லி இப்படி பேசுறீங்க அப்போ? எதுக்கு பேசுறீங்க? அப்போ தலித் மக்கள் வாக்குகளை விஜய் பக்கம் திருப்பி விடுறதுக்கு எதையாவது விசிகே வந்து உங்களுக்கு நம்பிக்கை அளிக்காது, விசிகே உங்களை பாதுகாக்காது, தாவேக்க தான் பாதுகாக்கும். பாத்தீங்களா வேங்கவேலுக்கு கூட திருமாவளவன் போகல அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க. பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க. போகாத விஜய் தான் நீங்க கேட்டிருக்கணும். அப்படி பார்த்தா கூட நானே போகவில்லை, விசிகேல கூட ஒரு வருஷம் பயணிச்சேன், நானே போகவில்லை, தப்பு பண்ணிட்டேன், இனி போவேன் அப்படின்னா கூட நீங்க பேசியிருக்கலாம். ஆனா நீங்களும் போகல, உங்க தலைவரும் போகல, போன தலைவரை கொஸ்டின் பண்றீங்க. என்ன அது? பாஜகவும் திமுகவும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது விஜய் ஒரு நியூக்ளியர் பாமா இருப்பாரு சொல்லியிருக்காரு. அதுவே எப்படிப்பட்ட மனநிலை பாருங்க. அணு ஆயுதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகள் பக்கம் நின்று பேச வேண்டியது நாங்களே ஒரு அணு ஆயுத நாடு போல செயல்படுவோம்னு சொன்னா யார் அழிவு சக்தி இப்போ? ஒப்பீடு எப்படி இருக்கு பாருங்க. அப்ப மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஜனநாயக சிந்தனை கொண்டவர்களுடைய மனநிலை இப்படி இருக்குமா? பேச்சு இப்படி இருக்குமா? என்னைக்காவது நம்ம இப்படி உதாரணம் சொல்லியிருக்கோமா? அப்போ உதாரணங்கள் எங்கிருந்து வருது? உதாரணங்கள் சங்கரமடத்திலிருந்து வருது. உதாரணம் அணு ஆயுத வல்லரசுகள்ல இருந்து வருது. ஒரு ஜனநாயகவாதியால இப்படியெல்லாம் வந்து பேச முடியாது. அது அவங்க உள்வாங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள். அது ரொம்ப நாளைக்கு அது அவங்க ஒரு ஜனநாயகத்தன்மையோட வெளிப்பட முடியாது. அவங்களுக்கு அது வராது. அதுதான் இப்ப நம்ம பார்க்கிறோம்.